தமயந்தி சீரியல்ல இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் அப்படியே எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நலன்கிட்ட வந்து கேட்குறாங்க. தமயந்தி வந்து வாசலில் இருக்கும்போது, என்ன சார் நீங்கள் என்னோட சீக்ரெட் புக்கில் தான் சமைச்சிங்க போல இருக்கு. இவ யதார்த்தமாக கேட்குறாளா இல்லை சும்மா பொடி வச்சு கேட்குறாளா? சேச்சே, நான்லாம் வந்து காண்டினென்டல் டிஷ் தான் வந்து சமைச்சு கொடுத்துருந்தேன். அட்டகாசமாக இருந்துச்சு தெரியுமா என் கை பக்குவத்தில். அப்படியாவா? சரி சரி, நீங்கள் என் புக்கில் இருந்து சமைச்சது தான் நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க. அங்கே இருக்கிற செஃப்லாம் வந்து சொதப்பியிருப்பாங்க. உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, வழியும் இல்லை. அப்புறம் இதுக்கு என் புக்கை வந்து எடுத்துகிட்டு போனீங்க இன்னைக்கு, அதுவும் இவ்வளோ முக்கியமான ஒரு இடத்துல. அப்போனா என் புக்கை பார்த்து தானே நீங்கள் சமைச்சிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இவன் நேரில் பார்த்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி பாஸ், எப்படியோ நீங்கள் கிளக்கிட்டீங்க, அது போதும்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்குன்னு போகிறாங்க. இன்னொரு செஃப் வந்து வராங்க. சார், இப்போ வந்திருக்கிற பொண்ணு அவங்க தானா சார்? அவங்க யார்? என்னோட ஒய்ஃப். என்னது உங்கள் ஒய்ஃபா? சார், அண்ணா நகர்லேருந்து ஒருத்தவங்க வந்து சமைச்சாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது வேறு யாரும் இல்லை சார், உங்கள் மனைவி தான் வந்து சமைச்சாங்க. அதனால தான் அந்த புக்கை பற்றிலாம் வந்து கேட்டுட்டு போனாலா? சார், உங்கள் மனைவினால தான் எங்களுக்கு வேலையெல்லாம் திரும்ப கிடச்சிச்சு. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு தான் வந்தேன். நீங்கள் எப்போ பார்த்தீங்க? அவங்க மாஸ்க் வந்து ஒரு ரூமில் வந்து கழட்டுறப்ப நான் உங்கள் ஃபேஸை பார்த்தேன். அந்த ஃபேஸில் இருக்கிறவங்க தான் இப்போ போகிறாங்க. உங்கள் ஒய்ஃப்னு சொல்கிறீங்க. உங்கள் ஒய்ஃபுக்கு மிகப்பெரிய மனசு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சார்பாக நன்றி சொல்லுங்கள். சரி, கண்டிப்பாக சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போயிடுறாங்க அந்த செஃப்பு. தமயந்தி, ரொம்பவே தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லி மனசார வந்து லவ் பண்ணுற மாதிரி சின்னதாக ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆரம்பிக்கிறாங்க. எனக்காக வந்து வந்திருக்கல்ல, பரவாயில்ல. சில பேர்லாம் ஈகோ பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் நீ எதுவுமே பார்க்காம ரொம்பவே வந்து எனக்காக உதவி செஞ்சதுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்னு திரும்ப வந்து நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் வந்து பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி மனதார பாராட்டிகிட்டு இருக்காங்க. நலன் வந்து காரில் வந்து போயிட்டுருக்காங்க. ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு வண்டி வந்துட்டுருக்கு. அந்த வண்டி சரியாக வந்து வரல. அப்படி இருக்கும்போது இவர் வந்து திருப்பிடுறாரு வண்டியை. மரத்துக்கு பக்கத்தில் நின்றுது. பார்த்தா இது எல்லாம் கனவு போல தெரியுது. பேரதிர்ச்சியாக வந்து எந்திரிக்கிறாங்க. நம்ம நலன் கனவுல நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே வந்து, என்னங்க கனவு தானே, பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம் நலன் வந்து சொன்னப்ப, அதெல்லாம் இல்லை, கனவோ ஏதோ நீங்கள் கண்ட கனவு காத்தோட காத்தா போகணும், இந்தாங்க முதல்ல தண்ணி குடிங்க அப்படின்னு சொன்னோன்னே தண்ணி குடிச்சிட்டு அப்படின்னு நிம்மதியாக வந்து தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது. அப்போன்னு பார்த்து அபிராமி அம்மா கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. நம்ம தமயந்தி வந்து சொன்னதுனால சரி அவனை ஆஃபீஸ் போக விடக்கூடாதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அபிராமி அம்மா கேஷுவலாக கீழே இறங்கி வரப்ப, டேய் இன்னைக்கு ஆஃபீஸ் போக வேணாம், என்னம்மா சொல்கிறீங்க? கனவுல வந்து ஏதோ ஒரு விஷயத்த கண்டேன்னு அந்த இடத்துல வந்து தமயந்தி வந்து சொன்னதாக சொல்கிறாங்க. தமயந்தி, சும்மானு இருக்க மாட்டியா? அவளை எதுக்கு தான் திட்டுற? உன் மேலே அன்பு பாசம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப அக்கறையாக இருக்குது. அம்மா இதெல்லாம் சாதாரண விஷயம், நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பலான் இருக்கிறப்ப ஒருத்தவங்க வேகமாக ஓடி ஓடி வராங்க. அந்த இடத்துல நலனோட மேனேஜர், பாஸ் நம்ம கம்பெனியை திறக்க முடியாத அளவுக்கு வெள்ளை துணியை சுற்றி இது மாதிரி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏய் யாரா அது மாதிரி பண்ணது? இருக்கிற செஃப் எல்லாத்தையும் வந்து வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற 40-50 ரெசார்ட்டையும் இது மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரிலன்னு சொல்லி பேரதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம நலனு. உண்மையாக தான் சொல்கிறியா? ஆமாம் பாஸ், உண்மையாக தான் சொல்கிறேன்னு. இந்த பிரச்சனையை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு மாடிக்கு வந்து போகிறாங்க. ஃபோன் வந்து எடுக்கிறாங்க. அவங்க செஃப்புக்கெல்லாம் கால் பண்ணுறாங்க. இதெல்லாம் நடந்தது உண்மையா? ஆமாம் பாஸ், எங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரில, எங்கள்கிட்ட எந்த வார்த்தையும் சொல்லலை. கேட்டால் அவங்க ஏதோ வந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த செஃப்லாம் சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிடுறாங்க. நலன் பின்னாடியே வந்து குடுகுடுன்னு அந்த ரூமுக்கு வந்து போகிறாங்க. நம்ம தமயந்தி, வேணா எனக்கு ஒரு ஐடியா தோணுது, நான் வேணா ஐடியா சொல்லிட்டா, தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் தலையிடாத, நீ மட்டும் போன்னு சொல்லி நலன் வந்து சொல்கிறாங்க. பாஸ் நான் சொல்கிறேன் பாஸ், முதல்ல அதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேணும்னா ஏஜிஆர் தான் அது மாதிரி பண்ணியிருப்பாப்புல, என்னோட மெஸ்ஸை வேணா திருப்பி கொடுத்துட்றேன். மெஸ்ஸுனால தானே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. நான் வந்து என்னோட மெஸ்ஸை வந்து திருப்பி கொடுத்துட்றேன். அதுக்காக நீ எவ்வளோ வந்து மல்லு கட்டினேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாஸ் தெரியும் பாஸ், ஆனால் அதுக்குன்னு இந்த அளவுக்கெல்லாம் வந்து நீங்கள் கஷ்டப்படுறதெல்லாம் என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. ஏய் ஏஜிஆர்ட்ட இது மாதிரி உன் மெஸ்ஸை கொடுத்தாலும் அவன் என்ன சும்மா விடுவானா? அதெல்லாம் விட மாட்டான். மெஸ்ஸும் இருக்கக்கூடாதுன்னு நினப்பான், அதே மாதிரி தான் ரெஸ்டாரண்ட்டும் இருக்கக்கூடாதுன்னு நினப்பான் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு, நான் இந்த பிரச்சனையை தயவு செஞ்சு நான் பார்த்துக்கிறேன் தாயே. நீ எனக்காக இத்தனை நாள் உதவி செஞ்ச வரைக்கும் ரொம்பவே சூப்பர். இந்த விஷயத்தில் வந்து நீ என்னை கேட்காம எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, சரியா அப்படின்னு சொன்னோன்னே, நீ மெஸ்ஸுக்கு டைம் ஆகிடுச்சு, போய் உன்னோட பொது சேவையை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அமுச்சு வச்சிடுறாங்க நம்ம தமயந்தியை. அவங்களும் வந்து மெஸ்ஸுக்கு சோகமாக போகிறாங்க. என்னக்கா காலையில் இவ்வளோ சோகமாக இருக்க? நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க. ஏஜிஆரை பார்த்து இந்த மெஸ்ஸை வந்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மாவோட ஆசை கனவு எல்லாம் ஓகே தான், இருந்தாலும் என் புருஷனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறப்ப அம்மாவாக இருந்தாலும் இதை தான் செய்ய சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்களும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து வேலைக்கு வந்து சேர்ந்துருங்க, நான் என் பாஸ் கிட்ட பேசி உங்களுக்கு வேலை வாங்கி தந்துடுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தமயந்தி வந்து முடிவெடுக்கிறாங்க. நான் இப்போ ஏஜிஆரை தான் பார்க்க போகிறேன்னு சொல்லி ஏஜிஆரை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு குடுன்னு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம தமயந்தி.
ஒரு பக்கம் ஏஜிஆர் வந்து நிற்கிறாங்க. என்ன தமயந்தி என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு இது மாதிரி பிரச்சனை வந்து பண்ணியிருக்கீங்க. வாவ் வாவ், நலன் கூட லேட்டாக தான் கண்டுபிடிப்பான், நீ உடனே கண்டுபிடிச்சி மீட்டிங் அட்டன் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளாகிட்ட போல இருக்கு. உங்களுக்கு அப்படி என்ன தான் வேணும்? உங்களுக்கு என்னோட மெஸ் தானே வேணும், அந்த மெஸ்ஸை தாராளமாக வச்சுக்கோங்க. ஓ, உன்னோட மெஸ்ஸு வந்து நான் 1,00,00,000 கூட கேட்டேன், நீ தரவே மாட்டேன்னு அப்போ. ஆனால் இப்போ ஃப்ரீயாக தரேங்கிற, இப்போ காசு கூட கிடைக்காது பரவாயில்லையா? எனக்கு காசுலாம் வேணாம், என் ஹஸ்பண்டுக்கு வந்து நிம்மதி இருந்தால் போதும். என் மெஸ்ஸை எடுத்துக்கோங்க, என் ஹஸ்பண்டோட ரெஸ்டாரண்ட்டை எந்த பிரச்சனையும் இல்லாமல் திறந்து கொடுங்க. வாவ், என்ன தமயந்தி, உண்மையிலே தான் நீ பேசுறியா? என்னால் சத்தியமாக வந்து நம்பவும் இல்லை, நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன், என்ன விஷயம்? ஒன்றை மாதிரி ஒரு மனைவி கிடைச்சதுக்கு நலன் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் அவனுக்கு புரியல பாரேன். ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்காதீங்க. நீங்கள் கால சுத்துற என்னமோ ஒன்று, அதனால உங்ககிட்டேருந்து நாங்கள் தள்ளி நிற்கிறது தான் எங்கள் 2 பேருக்குமே நல்லது. வாவ், சூப்பர் தமயந்தி, இந்த அளவு நீ யோசிப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஓகே, நான் காலை சுற்றுறது ஏதோ ஒன்று தான், உங்களை நான் எதாவது ஒன்று செய்யணுன்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாளாக என்னை வந்து அவமானப்படுத்தியிருக்கான் தெரியுமா அந்த ரெஸ்டாரண்ட்டை வச்சு நலன். இப்போ அதை மூடுறதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அப்போ நான் நம்பர் 2ல் இருக்கிறேன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்பர் 1க்கு வந்துடுவேன். அப்புறமேட்டு நான் வச்சது தான் இங்கே எல்லாமே, என்னோட பேரு புகழ் தான் எல்லாமே வந்து பறக்கும். நலன் இனிமேட்டு காணா போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஏஜிஆர், தயவு செஞ்சு மெஸ்ஸை வச்சுக்கோங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க நம்ம தமயந்தி.